الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வு பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருளாகிற அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூற்றலோ குறைச்சலோ வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்றும் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எவைகளெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளிலே நமது வாழ்நாள் பூராவும் எடுத்து நடக்குமாறும் எவைகளெல்லாம் மட்டும் தவிர்த்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையெல்லாம் விட்டு முற்றாக தவிர்த்து வாழ்ந்து வருமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நல்லுபதேசம் செய்தவனாக, வளமையாக ஞாயிறு தினங்களிலே பெண்களுக்காக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆன்மீக அமர்விலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நன்மை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உரையை வெளியில இருந்து செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, இன்றைய நாளுடைய சிந்தனையாக நாவை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு பல உலமாக்கள் வந்து பேசிய தலைப்பு தான். காலங்காலமாக இந்த தலைப்பிலே சில விடயங்கள் எல்லா உலமாக்களும் பேசியிருப்பார்கள். அவர்கள் எந்த குர்ஆன் வசனங்களை பாவித்தார்களோ, எந்த நபிமொழிகளை எல்லாம் உங்களுக்கு சமர்ப்பித்தார்களோ அவைகளைத்தான் நானும் உங்களுக்கு இன்று சொல்ல இருக்கிறேன். ஆனால் வேற வேற ஆட்களின் மூலமாக ஒரே செய்தியை கேட்கும்போது கூட புதிதாக கேட்பது போல இருக்கும். ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய முறைகள், அதை ஒப்புவிக்கக்கூடிய முறை, அதை பாவிக்கக்கூடிய முறைகளை எல்லாம் வித்தியாசப்படும் பொழுது எங்களுக்கு சில நேரங்களிலே வேறு ஒருவர் சொன்னது பதியாமல் போய் இன்னொருவர் சொன்னது உள்ளத்திலே ஆழமாக பதியும். அதனால நீங்க நினைக்க கூடாது ஒரே இதுகள் தானே பேசுறாங்க மிரட்டி என்று நீங்க நினைச்சு கொள்ள கூடாது. இதை ஏன் ஆரம்பத்துல சொல்றேன்னா, இந்த நாவுடைய விஷயத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் நாம எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கிறோம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்துக்கு குறிப்பாக நமக்கெல்லாம் நிறைய உறுப்புகளை தந்திருக்கிறான். மிக பெருமதியான, மிக கோடி ரூபாய் பெருமதியான உறுப்புகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சில நேரங்களில் நமக்கு ஒரு வீடு வாசல் இருக்காது, நல்ல வீடு வாசல் இருக்காது, நல்ல உடுபடம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, ஒரு வாகனம் இருக்காது. ஆனா அந்த மனசுல நமக்கு என்ன சொல்லுமெண்டா, நமக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான், அவனுக்கு கொடுத்திருக்கிற வீடு வாசல் மாதிரி எனக்கு இல்லையே, அவனோட வாகனம் மாதிரி எனக்கு இல்லையே, அவன் உடுப்புற உடுப்பு மாதிரி எனக்கு உடுப்பு இல்லையே, நல்ல சாப்பாடு இல்லையே என்று சொல்லி உங்களோட மனசுல தோன்றும். உங்களோட மனசுல என்ன பொதுவா நிறைய பேருடைய உள்ளங்கள் அப்படித்தான் இருக்குது. ஆனா நாம யாரை பார்த்து ஆசைப்படுறோமோ அவன் வீடு வாசல் பெருசாக இருக்கும், அவனுக்கிட்ட வாகனம் இருக்கும், அவன் நல்ல பொறுமதியான காசு பணத்தை பெற்றிருப்பான், எல்லாமே அவனுக்கு கொடுத்திருந்தா கூட அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகள்ல குறைபாட வச்சிருப்பான். சில நேரங்கள்ல ஒரு கண்ணு ஒருத்தனுக்கு இருந்தா, ஒரு கண் குருடாக இருந்தா நம்மள குருடன் என்றுதான் நாம் அவனை உலகத்துல சொல்லுவோம். அவனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனுக்கு கண் இல்லை, அவன் குருடன் என்று பேசுவோம். காது ஒழுங்கா கேட்கலன்னா செவிடன் என்று பேசுவோம். வாய் ஒழுங்கா பேசலன்னா ஊமை என்று சொல்லுவோம். அப்ப என்னதான் அவனுக்கிட்ட பெருசா இருந்தாலும் அந்த அருள் எல்லாத்தையும் விட அல்லாஹ் நமக்கு அதை தந்திருக்கிறாங்கன்னா நம்ம ஒருத்தனும் குருடி என்று சொல்ல மாட்டாங்க, செவிடி என்று சொல்ல மாட்டாங்க, ஊமைச்சி என்று சொல்ல மாட்டாங்க. இது பெரிய ஒரு அருள். அதே மாதிரி நம்மட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அவயவங்கள், இதயம் இருக்கிறது, நல்ல அழகான முறையில இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ ஆகப்பெரிய ஒரு அருள். இன்றைக்கு இதய கோளாறு ஹார்ட் ட்ரபிள் ஹார்ட் அட்டாக் அதுக்காக வேண்டி ஆஸ்பத்திரிகள் அலைஞ்சு கொண்டு கோடிக்கணக்கில் செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. மாற்று இதய சர்க்கரை சிகிச்சைக்காக வேண்டி பல கோடி ரூபாய் செலவழிச்சதுக்கு பிறகும், வேற இதயம் வைத்ததுக்கு பிறகும் சுயமாக சந்தோஷமாக தைரியமாக இயங்க முடியாத நிலையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா நம்மட இதயம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அழகா காலையில விரும்பினா இந்த ராதைக்கு உறங்க செல்லும் வரைக்கும் உறங்கினதுக்கு பிறகும் அதனுடைய கடமை அது சரியாக செய்யுது. நமக்கு அதுல பொறுமதி வழங்குறல்ல. அதே போல கிட்னி, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கிட்னி உடம்புல, இந்த உடம்புல இருக்கக்கூடிய கிட்னியுடைய வேலை என்ன? நம்ம சாப்பிட சாப்பாடுகள்ல, நாம குடிக்கிற பானங்கள்ல இருந்து சுத்திகரிச்சு அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுதான் நம்ம கிட்னி நமக்கு செய்யக்கூடிய பணி. ஒரு கிட்னி பழுதாகி போகும்னா முதலாவது நம்மளோட மூத்திர அடப்பு வந்துடும். மூத்திர கடுப்பு உடம்பெல்லாம் பழுதாகி கண் பார்வை மங்கி காலில் நடக்க உணர்ச்சி இல்லாம எதையும் சாப்பிட இயலாது, எதையும் குடிக்க இயலாது. இப்படியான ஒரு சூழலுக்கு கிட்னி பழுதாக ஒரு நிலைமை. கொஞ்ச நாளையால உடம்பு முகமனா வீங்கி போகும், மற்ற கிட்னியும் பழுதாகும், சீக்கிரமா மூத்தா போவாங்க. அப்ப ஒரு கிட்னி பழுதாகின ஒருத்தன் எத்தனை லட்சம் ரூபாய், எத்தனை கோடி ரூபாய் கையில காசை வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட கொண்டு போயும் எனக்கு ஒரு கிட்னி தாங்கன்னு கேட்டா, நம்ம கிட்ட கேட்டா நம்ம கொடுக்க மாட்டோம். எத்தனை லட்சம் ரூபாய் தந்தாலும் நம்மள ஒரு கிட்னியை நாம கொடுக்க மாட்டோம். இது அல்லாஹ் ஆகப்பெரிய அருள். நம்மள உடம்புல அல்லாஹ் தந்திருக்கிறது, 2 கிட்னியும் ஒழுங்கா வேலை செய்யுது நமக்கு. ஆனா அந்த பொறுமதி நமக்கு தெரியாது. இப்படித்தான் நம்மட நுரையீரல் எல்லாம், நம்மட நுரையீரல் நம்மட சுவாசத்துக்கு முக்கியமான பங்கம் வகிக்குது. நம்மட ஈரல் நம்மட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சக்தியை உற்பத்தி செஞ்சு அதை சுத்தம் பண்ணி உடம்பை பாதுகாக்குது. இப்படி பல விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள் நம்மளோட உடம்புல பல கோடி ரூபாய் பெறுமதியான உறுப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா நமக்கு அல்லாஹ் நல்ல ஊடு தரலையே, நல்ல சாப்பாடு தரலையே, நல்ல உடுப்பு தரலையே நாம கவலைப்படுறோம். அதான ஞாபகத்து நமக்கு தெரியாம இருக்குது. இப்ப இது மாதிரி நமக்கு கண்ணு, இது உள்ளுக்கு உள்ள உறுப்பு. இந்த வெளியால இருக்கிற உறுப்பு இந்த கண்ணு. இந்த கண்ணு இல்லைன்னா உலகத்துல வாழ தேவையில்லை. அல்லாஹ் எவ்வளவு வகையான அழகான படைப்புகளை இந்த கண் தான் பார்க்குது.
கண் இல்லாட்டி இந்த உலகத்துல நாம என்னத்துக்கு தின்ன வாயும் பகுத்தோட மட்டுமா பிறந்த திண்டா மட்டும் போதுமா? இந்த உலகத்துல அல்லாத திருஷ்டாந்தங்கள் வல்லமைகள் அழகு எதையும் ரசிக்க கூடாதா? ரசிக்க இயலாதா? அப்ப அல்லாஹ் வந்திருக்கிற கண்ணு ஒன்று நமக்கு குருடாகி விடுமெண்டா, அது ரெண்டுமே கட்டு போயிடுமெண்டா இந்த உலகத்துல வாழ்ந்த வேலை இல்லை. இப்படி காது எத்தனையோ வகையான விஷயங்களை கேட்கிறோம், நடக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த காது முக்கியமான ஒரு விஷயம். காதும் வாயும் ஒரு வழி பாதை. காது கேட்காட்டி வாய் பேசாது. ரப்பல் ஆலமீன் ரெண்டுக்கு ஒரு செட்டிங்க வச்சிருக்கிறான். அப்படி எல்லாம் நாம அல்லாத நியாமத்துக்கள் அனுபவிச்சு இருக்கிறோம். அந்த உறுப்புகள்ல ஒரு உறுப்பு தான் இந்த நாவு. இந்த நாவோட வேலை என்ன? இந்த கிட்டு மாதிரி இதே மாதிரி அது மாதிரி எல்லாம் இல்லை. அது இல்லைன்னா நாம செத்து போவோம். இந்த நாவோட வேலை என்ன? நாம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை ருசிக்கிறதும் சுவைகளை அறிஞ்சி அந்த உணவுகளை பிரதி கொடுக்கறதுக்கும் நம்ம நாவு முக்கியமாக பங்கு வருது. அடுத்து நாம பேசக்கூடிய சத்தம், தொண்டையிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை ஒரு மொழியாக பிரற்றத்தின் மூலமாக ஒரு மொழியாக வெளியாக்கி பேசுறதுக்கு உதவுது. இந்த பேசுறது தான் அல்லாஹ் தந்த அருளையே மற்ற அல்லாஹ் படைத்த படைப்புகளுக்கு நமக்கு உள்ள முக்கியமான வித்தியாசம். உதாரணமா ஆடு மாடு சாப்பிடுது, ஆடு மாடு தண்ணி குடிக்குது, எல்லாம் செய்யுது. சிங்கம் கரடி முடி சாப்பிடுது, எல்லாம் செய்யுது. ஆனா சிங்கம் கரடி முடி பேசுதா? அது பேசினா நமக்கு விளங்காது. அதே போல நாம தான் பேசுறோம். அப்ப மிருகங்களுக்கு மனுஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆகப்பெரிய வித்தியாசமே இந்த நாவு தான். அப்ப இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளும். ஏன்னா பாதுகாத்துக் சொல்லணும் சொல்றேன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளை அலம் யஜஅல்லஹு ஐனைனி வலிசான வஷஃபத்தை. அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர்களுக்கு நாங்க ரெண்டு காதை கொடுக்கலையா, ஒரு நாவை கொடுக்கலையா, ரெண்டு உதட்ட கொடுக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இது பெரிய ஒரு அருளா சொல்லி காட்டுறான். ஐனைனி வலிசான வஷஃபத்தை, ரெண்டு கண்ணை கொடுக்கலையா, ஒரு நாவை கொடுக்கலையா, ஒரு ரெண்டு உதட்ட கொடுக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாவே கேட்கிற அளவுக்கு இதை ஞாபகப்படுத்துறேன்னா இது எவ்வளவு பெருமதியான ஒரு பொருள் என்றதை நாங்க முதல்ல புரிஞ்சுக்கொள்வோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக பார்க்கும் புலன், கேட்கும் புலன், அதாவது பார்வை, கேள்வி என்றா செவி, சிந்திக்கும் தன்மை, வஸ்ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, பார்க்கும் புலன், கேட்கும் புலன், சிந்திக்கும் புலன், இந்த மூன்றும் கேள்வி கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது. விசாரணைக்கு வரும் என்றான் அல்லாஹ். எந்த உலகத்திலே விசாரிக்கப்படும், மறுமையிலே விசாரிக்கப்படும். அதனால தப்பு நடந்தா மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் எந்த ஒரு பேச்சையும் பேசுவதில்லை, அவரை கண்காணிப்பாளர் ஒருவர் கண்காணிக்காமலே அன்றி ஒழிய. அப்படி என்ன? கண்காணிக்கிறாள், முதலாவது கண்காணிக்கிறாள் யாரு? அல்லாஹ். அவன் பார்க்காம இந்த உலகத்தில் நாம எதையும் பேசல, எதையும் செய்யறாரு. அவ்வளோத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவு பார்க்க உள்ளவன் தெரியுமா? அவன் வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களோட உள்ளங்கள்ல உண்டாகிற ஒவ்வொரு வகையான சின்ன சின்ன எண்ணங்களையும் அவன் அறிகிறான். நான் பேசிட்டு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க பேசல, மௌலவி பேசுறாரு, நீங்க இந்த பேச்ச காது கொடுக்கறதையும் பார்க்கிறான், நீங்க கேட்டுக்கிட்டு வேறவங்க எல்லாத்தையும் நினைக்கிறதையும் பார்க்கிறான், நீங்க என்ன பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன பத்தி நினைக்கிறதையும் அறிகிறான். அப்படி ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே போல ஒரு ஆளை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு எழுதுபவர் அல்லாமலே அன்றி, கண்காணிப்பவர் அல்லாமலே அன்றி நீங்கள் எந்த பேச்சையும் முடிவது கிடையாது. அப்ப கட்டாயம் நம்ம என்ன பேசினாலும் எழுதப்படுகிறது. நாம எழுதியப்படாது, நாம எழுதுறத கவனிக்க ஆள் இல்லைன்னு போட்டு எல்லாம் ரகீப்
ரகீபு அத்தீது என்று சொல்லக்கூடிய அக்கள் நம்மளை பத்தி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம அப்ப நம்மளோட வாழ்க்கையில என்ன செஞ்சு கொள்ளணும்? நம்மளோட வாய ஒழுங்கா பேணிக்கொள்ளணும். மன்கான யௌமனு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாள நம்புறானோ ஃபல்யகுல் கைர், அவன் பேசினா நல்லதே பேசட்டும், நன்மையே பேசட்டும். அப்படி இல்லைன்னா அவளிய சும், அப்படின்னா வாய் மூடி மௌனமா இருக்கணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப பேசினா நல்லதுதான் பேசணும் என்று சொன்ன காரணம் என்ன? நல்லதுக்கு தான் நன்மை இருக்குது. கெட்டதை பேசினா அது எழுதப்படுறது பாவமா போய். அப்ப நாம பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும், மிகவும் கவனமா இருக்கணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இலக்கியமா சொல்றாங்க. நமக்கு ஹதீஸ்கள் வருகிறது, காலையில எழும்பின உடனே விடிய கால விடிஞ்சா நம்மட உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு உறுப்புகளும், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கிட்னி, கண்ணு, மூக்கு, மற்ற வாயி இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் காலையில எழும்பின உடனே நம்மள நாம பார்த்து சொல்லுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இலக்கியமா சொல்றாங்க, நம்மள நாம பார்த்து சொல்லுதான், ஏன் நாவே இன்றைக்கு நீ நல்லா இருந்தீங்கன்னா நாங்க நல்லா இருப்போம், நீ சலாமத்தா இருப்பியண்டா, சாந்தமா இருப்பியண்டா நாங்க நல்லா இருப்போம், நீ மோசமா போனீங்கன்னா நாங்களும் நஷ்டப்பட்டு போயிடுவோம் சொல்லலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணமா காலையில எழும்பி நாவே நீ நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம், என்ன அர்த்தம்? இப்ப நான் ஒழிக்கிறவா இந்த ரெண்டு தாடை கூட உள்ளுக்குள்ள பாதுகாப்பா இருக்குது. அதுக்கு யாருக்காவது நாம ஏசுறோம்னா ஒருத்தர் வந்து நாக்க பிடிச்சி அடிக்கிற கிடையாது, உடம்புக்கு தான் அடிப்பாங்க. வந்து தெருவுல போற ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிய கூப்பிட்டு, டே மடையா இங்க வாடா நாம கூப்பிட்டோம்டா, அவன் ஒரே அடியா வந்து வந்த வரத்துல அறைய வேண்டாம், கண்ணத்துல என்னன்னு கேட்க மாட்டான், ஏன்டா கூப்பிட்டாங்க இப்படின்னு கூட கேட்க மாட்டான். வந்த வரத்துல என்ன போட்டு குத்தி போட்டுதான் ஏடா கூப்பிட்டேன் கேட்கப்பான். இது அந்த ரசூலுல்லாஹ் சொல்ற இலக்கியத்துக்கு விரிவா சொல்றேன். அதனாலதான் நாம பார்த்து உடம்பு எல்லாம் அங்க இப்ப உடம்பு அடி வாங்குறதுக்கு, இந்த கை அடி வாங்குறதுக்கு, கால் அடி வாங்குறதுக்கு, உடம்பு அடி வாங்குறதுக்கு உடம்பா கூப்பிட்ட, கையா கூப்பிட்ட, அவனே காலா கூப்பிட்ட, ஒண்ணுமே இல்லையே. பேசினது நாவும், அது பேசாம பேசி போட்டு நாவும் பாதுகாப்பான தாயத்துல உள்ளுக்க இருந்துருது. அடி வாங்குற யாரு? உடம்புல எல்லா பகுதியும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸ்ல அப்படி சொல்றாங்க, விடிய எழும்பினா காலையிலே அதிகாலையிலேயே நம்மட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களும் நாம பார்த்து சொல்லுதான், இன்றைக்கு நீ சலாமத்தை அனுப்பியண்டா, நீ நல்லா இருப்பியண்டா நாங்களாம் நல்லா இருக்கோம், நீ மோசமா போயிருக்கியண்டா நாங்க எங்களுடைய மோசமா போயிரும் என்று சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு விஷயம் போதும் நம்மட வாழ்க்கையில நாம தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சி நம்மள நாம பாதுகாத்து போடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, முஸ்னி ஃபில் இஸ்லாம் பில் அம்ர், அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்லாத்துல எனக்கு ஒரு விஷயத்தை கத்துட்டாங்க, லா அஸ்அலுக அஹதன் பஅதக, அதுக்கு பிறகு நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி தந்தீங்கன்னா நான் வேற யார்கிட்டையும் கேட்கப்படாது, உங்களுக்கு பிறகு யாருக்கிட்ட எதையும் கேட்கப்படாது, அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிட்டாருங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், நீ அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லு, அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லு, அதிலே உறுதியாயிருன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுல உறுதியாயிருந்தோ என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொன்னா வெறுமனே நம்பினேன் அர்த்தமா? நம்பினா எப்படி நம்புறது? அல்லாஹ் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி எல்லாம் தன்னை பத்தி சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் பத்தி எப்படி எல்லாம் நமக்கு விளக்கம் தந்துட்டு போனாங்களோ அப்படி நம்புறது. அதுல ஒரு விஷயம் என்னது? அல்லாஹ்வை நம்புறதோட அல்லாஹ்வை பயப்படுறது, அல்லாஹ் பயப்படுறது. அப்ப அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறேன் என்று சொல்லு. அவன் அதுக்கு பிறகு உறுதியாருன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் என்னத்தை யார சொல்லலாம் பயப்படுறேன்னு கேட்கிறார் அவர். அல்லாஹ்வுடைய தூதரே
அதுக்கப்புறம் நான் என்னத்த பயப்படுறேன்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வை பயப்படுறத ரசூலுல்லாஹ் முதல்ல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பயப்படுற யார ரசூலுல்லாஹ்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாக்க வாயை திறந்து நாக்க பிடிச்சி இப்படி வெளியே விழுத்து இத பயந்துக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும் இந்த நாவு எண்ணத்தை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாவை பத்தி உள்ள விஷயங்களுக்கு அழகான ஒரு ஹதீஸ் திருமீதியில வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முஆத் என்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வராரு. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு விஷயத்தை படிச்சுட்டாங்க, நான் அதை செஞ்சேன்டா நான் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த சஹாபாக்கள் தேவையில்லாம கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டா சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துல இருந்து தப்பணும். இதுதான் அவங்களோட குறிக்கோளா இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, நான் அதை செஞ்சேன்டா சொர்க்கம் போகணும், நான் நரகத்தை விட்டு தூரமாகணும், இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிட்டாங்க என்று முஆத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் ஒருவர் வந்து கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவரை பார்த்து, முஆதே, நீ பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாய், நீ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாய். ஆனா அது எல்லாருக்கும் லேசான காரியம் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு இலகுபடுத்துறானோ அது அவனுக்கு லேசா போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அவருக்கு சொல்றாங்க, சரி நீ கேட்டதுக்கு நான் சொல்றேன் போட்டு, நீ முதல்ல அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர வேற யாரையும் நீ வணங்கப்படாது. அல்லாஹ் ரசூல் சொன்ன ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் தவிர வேற யாரையும் நீ வணங்கக்கூடாது. 5 நேரம் தொழுகை, பரலான தொழுகை நீ நிறைவேற்ற வேண்டும். அதே போல ரமலான் மாதத்திலே நீ நோன்பு நோக்க வேண்டும். அதே போல உனக்கு சக்தி இருக்குமெண்டா நீ அல்லாஹ்வுடைய புனிதமான பைத்துல்லாவுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சொன்னாங்க. இஸ்லாத்துடைய 5 கடமைகளை சொல்லிட்டு முஆதே, இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, முஆதே, நன்மையுடைய வாசல்களை உனக்கு நான் அறிவிச்சு தரட்டுமா, நன்மை என்றா என்னென்று உனக்கு அறிவிச்சு தரட்டுமான்னு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சொல்லிட்டாங்க என்று அவர் கேட்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் சுன்னத்தான அமல்களை சொல்றாங்க. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயமாகும், பாவமான காரியங்கள்ல உன்னை தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு கேடயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுன்னத்தான நோன்புகள், பரலான நோன்பு நேரத்தில் சொல்லிட்டாங்களே, இது சுன்னத்தான விஷயத்தை சொல்றாங்க. நோன்பு என்பது உனக்கு உன்னுடைய பாவமான காரியங்கள் உன்னை தடுக்கக்கூடிய ஒரு கடை என்று சொன்னாங்க. அதே போல தண்ணீர் எவ்வாறு நெருப்பை அணைத்து விடுகிறதோ அது போல தர்மம் செய்யக்கூடிய உன்னுடைய அந்த செயல் உன்னுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடும் என்று சொன்னாங்க. தர்மம் செய்யும், பெண்களும் தர்மம் செய்யணும், ஆம்பளை மட்டும் செய்யற கிடையாது. அப்ப தர்மம் செய்யணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு மனிதன் இரவிலே நடு இரவிலே எழும்பி அல்லாஹ்வை தொழுவது, தஹஜ்ஜத் தொழுவதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நடு இரவிலே எழும்பி ஒருத்தர் தொழுவது அது அவருடைய சகலவிதமான பாவங்களுக்கும் பரிகாரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சூரத்து சஜ்தாவுடைய 16வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன வசனம்? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன خوفا ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. அவர்களுடைய விழாப்புறங்களை படுக்கைகளிலிருந்து அவர்கள் எடுத்து படுக்கை மட்டும் தூரமாக்கி உயர்த்தி அவர்கள் தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் ஆதரவோடும் நம்பிக்கையோடும் பிரார்த்தனை செய்வார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களில் இருந்து அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள் என்ற இந்த இறைவசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஓதி காண்பித்தார். தொடர்ந்து சொன்னாரு, அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, முஆதே, காரியங்களிலே சிறந்த காரியம் என்னவென்று உனக்கு நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அதனுடைய சொல்லி தரட்டுமா, அதனுடைய தூண் என்றால் என்ன,
அதனுடைய உச்சி என்றால் என்ன ஒன்று உனக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ் தூதரை சொல்லித்தாங்க யார் ரசூலுல்லாஹ் என்று அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காரியங்களிலே சிறந்த காரியம் இஸ்லாமிய மார்க்கமாகும், இஸ்லாமாகும். அதனுடைய தூண் என்பது தொழுகையாகும், அதனுடைய உச்சி என்பது ஜிஹாத் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க இந்த முஆத பார்த்து, முஆதே நான் சொன்னனே இவ்வளவு காரியம் சொன்னனே, அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அவனை தவிர வேற யாரை வணங்கக்கூடாது, 5 நேரம் தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், அதே போல சுன்னத்தான நோன்புகளை நோக்கணும், தான தர்மம் செய்யணும், இரவிலே எழுதி வணங்கணும் என்றெல்லாம் நான் சொன்னேன். இவ்வளவு விஷயம், இந்த இவ்வளவு விஷயத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரசூலுரை சொல்லித்தாங்கன்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களோட வாய்க்குள்ள கையை விட்டு இந்த நாவை பிடிச்சு இழுத்து இதை பாதுகாத்துக் கொள்ளு என்று சொல்றேன். ஏன் என்னதான் தொழுகையாளியாக நோன்பாளியாக என்னதான் பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் இந்த நாம 2 விஷயத்துல பாதுகாக்கலன்னா அவ்வளவு அழிச்சு போட்டு இந்த அவ்வளவு காரியத்தை அழிக்கக்கூடியது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த சஹாபியை பார்த்து சொன்ன உடனே அவர் கேட்கிறார், அல்லாஹ் ரசூலுல்லாஹே நாங்க சாதாரணமாக சும்மா பேசக்கூடிய அந்த பேச்சுக்குமா நாங்க நரகத்துக்கு போவோம், நாங்க தண்டிக்கப்படுவோம் என்று கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாய் உன்னை பெறாமலே இருந்திருக்கிறார். இலக்கியமா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், உன்னுடைய தாய் உன்னை பெறாமலே இருந்திருக்கிறார் என்று சொல்லி போட்டு ஒரு மனுஷனை நரகத்துல கொண்ட முகங்குப்புற விழுத்தாடக்கூடிய காரியங்கள்ல இந்த நாம தவிர வேற என்னதான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நரகத்துக்கு போற ஒரு காரியம், நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது இந்த நாவால இடம்பெறுகிறது என்ற செய்தியை சொல்லக்குள்ள நாம செய்யக்கூடிய எல்லா வகையான நல்லறங்களையும் இந்த நாவு அடிச்சு போட்டுரும். ஒன்று என்ன அடிக்கும், அல்லாஹ் கிட வச்சிருது, அல்லாஹ் சொல்றான், நபியே நீ வச்சா கூட உன்னுடைய நன்மைகள்லாம் அழிஞ்சு போகும் என்றான் அல்லாஹ். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம பேணி பாதுகாத்துக் கொள்ளலன்னா நன்மை எல்லாம் அழிஞ்சு போகும். இன்னைக்கு நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம், இந்த நாம பாதுகாக்கிற விஷயத்த ரொம்ப பலகீனமான ஆட்களா இருக்கிறாங்க. தொழுறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க, சதக்கா கொடுக்குறாங்க, யார ஒரு பொருளையும் தொட மாட்டாங்க. எந்த அளவுக்கு கவனமா இருப்பாங்கன்னா, ரமலான் மாதத்துல நோம்ப பிடிச்சுக்கிட்டு அசரோ முகருக்கோ உதவி செய்யும் போது வாய்ப்பு பிடிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி உள்ளுக்குள்ள போனாலும் நமக்கு நோம்பு முறிஞ்சிடும், நன்னல்லாம போயிடும் என்று பயப்பட்டு மிக கவனமாயிருக்கிறார்கள். நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த நாவால அடுத்தவங்களை பத்தி பேசி நன்மைகளை அளிக்கிறாங்க. அதே போல ஹராத்துல தொடாதாக்கள், எதையுமே ஹராமான முறையில சாப்பிடாதாக்கள், அடுத்தவங்கள விஷயத்துல காணிய பிடிக்காம தின்னாம குடிக்காம எந்த பாதுகாப்பா இருக்கிறார்கள். பேச்சென்று வந்துட்டாண்டா சும்மா கடத்தருவுல பள்ளிவாசல்ல வீதிகள்ல கூடுனா அவன் இவன் அவனை பத்தி இவனை பத்தி அந்த குடும்பத்தை பத்தி இந்த குடும்பத்தை பத்தி பேசுறதே ஒரு லேசான ஒரு வேலையா போச்சு. ஆனா எந்த அளவுக்கு டேஞ்சரானதுன்றத நம்ம சமூகம் எந்தைக்கு விளங்க போவதோ தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாம பாதுகாக்கிற விஷயம் 2. ஒன்று என்ன தெரியுமா, இந்த பொய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, கோல் சொல்றது, அடுத்தவங்களை கிண்டல் பண்றது, நக்கல் அடிக்கிறது, இந்த ஜாடையால புறம் பேசி திரிகிறது, குத்தலாக பேசுறது, குறை சொல்லி திரிகிறது, இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் நாவால செய்யறது. இது நமக்கு தெரியாது. இது வெரி வெரி சிம்பிள். எந்த விதமான நஷ்டமும் இல்லை, எந்த விதமான கஷ்டமும் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது. அதே போல இன்னொரு விஷயம், ஹராத்திலிருந்து நம்ம நாம பாதுகாத்து போடுறது. இன்னொருத்தருடைய ஒத்த ரூபா பணம், இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு சாமான் அவங்கள அனுமதி இல்லாம அவங்களோட விருப்பம் இல்லாம நாம எடுத்தாலோ பாவிச்சாலோ திண்டாலோ குடிச்சாலோ
அது நமக்கு ஹராம். அந்த ஹராத்துக்குரிய தீர்ப்பு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யார உடம்பு ஹராத்துல வளருதோ அந்த உடம்பு நரகத்துக்கு தான் தகுதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நம்ம சாப்பிடுற விஷயத்துல இன்னொருத்தர் ஒரு சாதாரணமான ஒரு பொருளை கூட எடுத்து சாப்பிடுற விஷயத்துல இருந்து தவிர்த்து கொள்வோம். அதே போல நம்மளோட நாவை நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ் நாவை தந்ததுக்கு முக்கியமான நோக்கங்கள் கொஞ்சம் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? நம்ம தந்தத்திலே முக்கியமான நோக்கமே நாம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யணும். அதிகமா அல்லாஹ் தஆலாவுடைய நாவை கொண்டு திக்ர் செய்வதின் மூலமாக உள்ளத்தை நாம் அழகுபடுத்திக் கொள்றோம். அதாவது திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் மனசுக்கு சாந்தம் அளிக்குது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உள்ளம் அமைதி அடைகிறது. இந்த பதட்டம், ஒரு வகையான பதறுதல், எந்த நேரம் பார்த்தாலும் நிம்மதி இல்லாம இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தூதர் நமக்கு அல்லாஹ் சொல்லித்தார விஷயம், அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. சும்மா இருக்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் புகழ்றது, அல்லாஹ் பெருமைப்படுத்துறது, அல்லாஹ் ஞாபகப்படுத்துறது, அல்லாஹ் தூய்மைப்படுத்துறது செய்யறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் வ அத்தூபு இலைஹி. யா அல்லாஹ், இந்த பாவத்தை மன்னிச்சிரு, இந்த பாவத்தை மன்னிச்சிரு. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யறதின் மூலமாக இந்த நாவை அல்லாஹ் தஆலாவுக்கு சார்பானதாக மாற்றுறது, நமக்கு நன்மை உள்ளதாக மாற்றுறது அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப நாமும் எதுக்கு பயன்படணும்? அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு பயன்படணும். அதே போல சகோதரர், குர்ஆன் ஓதுறது, அல்லாஹ் வேதத்தை ஓதுறதுக்கு இந்த நாவை பயன்படுத்திக் கொள்ளணும். ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னோம்னா அலிஃப் ஒரு ஹர்ஃபு, லாம் ஒரு ஹர்ஃபு, மீம் ஒரு ஹர்ஃப். ஹர்ஃப்னா ஒரு எழுத்து, ஒன்றுக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் சொன்னா 30 நன்மை. சும்மா இருந்தா 30 நன்மை வராது. அப்ப நாம குர்ஆன் ஈக்கிற குர்ஆன் ஓதுறதை கொண்டு நாம உயிர்ப்பிக்கிறதின் மூலமாக நன்மைகள் அதிகமாக நாங்க வளர்த்துக் கொள்ளலாம். அதே போல மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுது. நான் அவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இந்த பேசிட்டு இருக்கிறது உண்மையில இஹ்லாஸா அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நான் செய்யறேன். இதுக்காக எந்த விதமான கூலியை எதிர்பார்க்கல. யாருக்கிட்டையும் புகழையோ பணத்தையோ அல்ல மகிழ்ச்சியோ அல்லது ஒரு அந்தஸ்தையோ நான் எதிர்பார்க்காம தூய்மையா செஞ்சா எனக்கு அல்லாஹ் கிட்ட கூலி இருக்கு. நான் பேருக்கு புகழுக்கு நீங்க பாராட்டணும், மக்கள் மெச்சோன் பண்றதுக்கு என்ன அல்லாஹ் கூலி கிடையாது. இந்த பேச்சு எனக்கு தண்டனையா போயிடும். அப்ப நல்ல உபதேசம் செய்யறது, நல்ல உபதேசம் செய்யறது என்ன? பள்ளிவாசல பயம் பண்ற மட்டுமா? நம்மளோட பிள்ளைகளுக்கு மகன் இப்படி நடக்காத, இப்படி நட, இப்படி செய், அப்படி செய்யன்னு சொல்றது. குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, கவலையில் இருக்கிறவங்களுக்கு, கை சேதத்தில் இருக்கிற பிரச்சனை நிற்கிற ஒரு தீர்வு சொல்றது, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றது எல்லாமே இந்த நாவை கொண்டு நன்மை சம்பாதிக்கிற விஷயம். ஆனா நம்ம ஆட்கள பழக்கம் என்ன இருக்கு? நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத அவங்க பொழுது நாம என்னதுக்கு அதை சொல்லி தெரியும் சொன்னா நம்ம சண்டைக்கு வருவாங்க. ரெண்டு யாருமே நல்லது சொல்றது இல்லை. எந்த அளவுக்கு அது போயிட்டா இன்றைக்கு ஆசிரியர்மார்கள் அப்படி செய்யறாங்கல்ல. பாடசாலையில ஆசிரியர்மார்கள் பிள்ளைகளுக்கு அதிகமா உபதேசம் பண்றது இல்லை. ஏன் உபதேசம் பண்றது இல்லை? அவன் சொன்னா கேட்கிற நிலைமையில இல்ல. அடிக்கல, அடிச்சா பிரச்சனை. ஏன் அடிக்க என்ன பிள்ளை கேட்டு வாப்பாவா கம்பெடுத்து. அதனால சேர்மார்கள் கண்டிப்பு கிடையாது. அதே இல்லாம சட்டம் போட்டிருக்காங்க, திரும்பாலும் அடிச்சு கிடிச்சு காயம் வந்தா டீச்சர்மாருக்கு வேலை இல்லாம போயிடும். என்ன செய்யணும்? அதே போல அவனை கண்டிப்பாக ஜெயிலுக்கு போட்டுருவான். மனித உரிமை மண்ணாங்கடியும் என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு புது புது சட்டங்களை கொண்டு வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத, ஒரு கடிசனத்தனமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு உலகத்துல. டீச்சர்மார் செய்யறாங்கல்ல. நான் ஒரு சேர்த்த கேட்டேன், ஏன் செயல்பாடுகளை கண்டிக்கிறது நீங்க கேட்டது என்ன மோடை செய்யுங்க? அது கேட்கிறாரு. ஏசினா அடிக்க வரானுகள், அப்படி இல்லைன்னா அடிக்க போனா ரகசியமா நாங்க பாடசாலை படிப்பிச்சிட்டு போனா எங்கட மோட்டார் சைக்கிள் காத்த விளைச்சுடுறாங்க, ஆணி அடிக்காங்க மோட்டார் சைக்கிளுக்கு, வாகனங்களுக்கு கம்பி குச்சி விடுறாங்க. அப்ப ஸ்கூல் 2 மணிக்கு போறோம், மோட்டார் சைக்கிள் நான் தள்ளிக்கிட்டு போவோம். அதே மாரி செஞ்சு அடிச்சா பாப்பாவை கூட்டிட்டு வராங்க. பாப்பா வந்து ஏகாட்ட மணிக்கு அடிச்சடி கேட்கிறான். எங்களுக்கு இந்த தேவையில்லாத கேட்கறாங்க சேர்மா நாங்கள். ஓமா இல்லையா? அடுத்த சமூகம் எப்படியாவது இருந்துட்டு போகலாம். ஆனா ஒரு கட்டுப்பாடு உள்ள சமூகத்தை உருவாக்குற ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கடமை இருக்குது. நம்ம பிள்ளைகளை யார் உபதேசம் பண்ணி திருத்துறதுக்கு முயற்சிச்சாலும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கறோம்ல, இல்ல நாம நல்ல உபதேசம் செஞ்சு திருத்தி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக நாங்க இதை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ்விட நமக்கு நன்மை கிடையாது. இந்த நன்மை நாவின் மூலமாக.
அதே போல இந்த நாவன்றது நம்மள மனசுல வார அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துற ஒரு சாதனம். அவ்வளவு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த மனசுல என்ன நினைக்கிறனோ அதை வழியாக சொல்றதுக்கு நான் பயன்படுது. ஊமையை எப்படி சொல்லுவான்? ஊமை சொல்லுவான். அவன் அந்த மனசுல உள்ளத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த தான் பாதிப்பான். நாம தான் புரிஞ்சு கொள்றோம். இப்ப நம்ம மனசுல என்ன வார்த்தைகளா வருகிறதோ அதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் பயன்படுத்துற விஷயமா தான் நான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த சமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக பார்வை புலன், செவி புலன், பேசும் புலன், அதே போல சிந்திக்கும் புலன் எல்லாம் மறுமையில விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. கட்டாயம் அல்லாஹ் கேட்பான். அப்ப நாம நினைச்ச மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் கேட்க இருக்கிறான் என்று சொல்லும் போது நினைச்சத்தை எல்லாம் பேசலாரு, வாயில வஞ்சத்தை எல்லாம் பேசலாரு, காலையில கேட்கிறதை எல்லாம் பேசலாரு, உள்ளத்துல நினைக்கிறதே எல்லாம் பேசலாரு. ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நாம பதில் சொல்லியாகும். ஏன்னா மனுஷன் எண்ணங்கள் தான் பேச்சா மாறுது. மனசுல உள்ளத்துல உதிக்கிறதான் பேச்சா மாறுது. பேச்சு தான் எழுத்தா மாறுது. இப்ப நான் அண்மையில சமூக வலைதளங்கள்ல பார்த்த ஒரு விஷயம், பெண்கள்ல போன் பாவிக்கிறார்களுக்கு தெரியும். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி ஒரு மாற்று மத இந்து சகோதரன் மிக கேவலமான முறையில ஒரு 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 பதிவு ஒன்று பேஸ்புக்ல போட்டான். நபிகள் நாயகத்தை ஒரு நாயின் அளவுக்கு கூட அவன் மதிக்கல. 200 கோடி மக்கள் இந்த உலகத்துல பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபரோ, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோ அல்லது டொனால்ட் ட்ரம்ப் கூட நபிகள் நாயகத்தை கேவலமா பேசல. எந்த இடத்துலயும் பேசலாம். அவன் யுத்தம் பண்றான், முஸ்லிம்களை கொள்றான், ரெண்டாவது போயிட்டு அது அவன் அரசியல் அது காரணம் அது வேற. ஆனா எந்த இடத்துலையும் ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய தலைவர் குர்ஆன் என்ற ஒரு வழிகாட்டி அதை கேவலப்படுத்தியோ அல்லது நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தியோ ஒருத்தன் பேசின கிடையாது இந்த உலக தலைவர்கள். ஆனா அந்த அந்த இந்து சகோதரன் நாயகிக்கு மதிப்பு கொடுக்க போய் நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்திட்டான். எங்க வச்சு கேவலப்படுத்துறான்? சவுதி அரேபியாவில் கேவலப்படுத்துறான். இந்த சபையை கேவலப்படுத்துற விளைவும் இன்றைக்கு அந்த அரசாங்கம் அவனை பிடிச்சி 5 வருஷம் உள்ளுக்க ஓடுறாங்க. 5 வருஷம் அவருக்கு தீர்ப்பு 27 கோடி ரூபாய் இலங்கை நாணயப்படி அவர் 27 கோடி ரூபாய் நஷ்டம் கட்டணும். அது கட்டலன்னா இன்னும் பல ஆண்டுகள் அவருடைய சிறை தண்டனை தொடரும் என்று சொல்லி சவுதி அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறத நாங்க பாக்குறோம். அதுக்கு நம்மளோட முஸ்லிமாக்கள் எதிர்த்தும் நேசியும் பேசியும் மன்னிக்க கூடாதான்னு கேட்டும் அவங்களோட உள்ளாக்கள் ஏசியும் இப்படி போய்கிட்டு இருக்குது. இதை என்னத்துக்கு நான் உதாரணமா சொல்றேன்டா, இந்த வெளிநாட்டுக்கு போனவன் மாசம் அந்த நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தினவன் மாசம் இலங்கை காசிக்கு 6.5 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறவன். அவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறவன். இலங்கையில ஒரு யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு கல்விமா நல்லா படிச்ச ஒரு மொக்க மடைய பேயும் பேசல. அப்படி அப்ப இப்படி எல்லாம் உள்ள ஒருத்தன், திறமை உள்ள ஒருத்தன், அவன் உள்ளத்துல வந்த அந்த எண்ணம் நபிகள் நாயகத்தை ஏசோடும் என்ற எண்ணம் ஒரு கனப்பொழுதில் அவன் ஏசி எழுதினத்தால நஜனே எண்ணங்கள் தான் பேச்சுக்களா மாறுது. பேச முடியாத எழுத்துக்களா மாறும். அப்ப எல்லாத்துக்கும் குர்ஆன் சொன்னது இந்த சமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. கேள்விப்புடன், பார்வைப்புடன், சிந்திக்கும் புடன் விசாரணைக்கு உட்பட்டது என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்திலே விசாரிப்பான், மறுமையிலே விசாரிப்பான். அப்ப நீங்க நினைக்கிறீங்க, எதை நினைக்கிறீங்களோ, எதை கேட்கிறீங்களோ, எதை பார்க்கிறீங்களோ அதையெல்லாம் பேச அதை பாதுகாத்துக்கணும். பேச முடியாட்டி எழுதுனா அதுக்கு பதில் சொல்லியாகவும் உலகத்துல அதுதான் அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு ஏன் நான் சொன்னேன் தெரியுமா? ஒரு கதப்பொழுது 5-10 நிமிஷத்துல அவன் தன்னை கட்டுப்பாட்டை இழந்து நாம என்ன செய்யறோம், யாருக்கு எதிராக பேசுறோம் என்று யோசிக்காம பேசினத்தால எழுதினத்தால 5 வருஷம் இன்றைக்கு ஜெயிலுக்குள்ள 27 கோடி ரூபாய் அவன் கட்டியாகும். சொல்லாங்க காசு முடியுமா ஒருத்தருக்கு? அவன் காலமெல்லாம் உழைச்சாலும் கட்டே இருப்பான். ஒதுக்க அவன் சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஒரு ஆடு ஒவ்வொன்று சொல்லி மார்க்கத்துக்கு சம்பந்தமா பேசுற முஸ்லிம் ஆக்களும் சரி, அவனோட சமூகம் சரி, யாரும் கை கொடுக்க மாட்டான்.
இந்த உலகத்துல நாம எல்லாரும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், யாருக்காக நாம பேச போறாங்க, யாருக்காக சப்போர்ட் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை தலையிடப்படாது. நமக்கு உண்டா எவனும் வரமாட்டான். நியாயத்துக்கு உண்மைக்கு மட்டும் நேர்மைக்கு மட்டும் சார்பாக நாம் இருக்கலாம். அநியாயத்துக்கு தப்புக்கு தவறுக்கு பாவத்துக்கெல்லாம் நாம் உதவியா புகையிலாது பேச இல்லாது எழுத அப்படின்ற விட நாம குற்றவாளியா போவோம். நாம சுமக்கணும். நமக்கு ஒண்ணுன்னா ஒத்தனை வர மாட்டான். இது இது வாழ்வின் அடிப்படை. இதை புரிஞ்சிக்காம வாயில வாரத்தை பேசுறது, எண்ணத்துல வாரத்தை எழுதுறது, இதெல்லாம் சரி வராது கேசு. நாம வெறுமன வாயோரையும் பைத்தோரையும் புறக்கல்ல, கண்ணா கண்டா பாக்குறது, அம்புறதை எடுக்கிறது, தின்றது, நாக்கால ருசி பார்க்கிறது, வகுத்த நிரப்புறது, நித்திர ஓடுறது, இதுக்காக மட்டுமா உலகத்துக்கு வந்திருக்கிறோம்? வாயும் இருக்கு, வயிறும் இருக்கு, மூளையும் இருக்கு. இந்த மூளையை பாவிக்காததான் பிரச்சனை. மூளையை பாவிச்சா எதை பேசலாம் எதை பேசக்கூடாது எங்களுக்கு தெரிய வரும். ஆனா நாம அப்படி பாவிக்கிற கிடையாது. எவ்வளவு விஷயங்கள் அவதூறு பேசுறோம், எவ்வளவு திடீர் அப்பட போய் புறம் பேசுறோம், கோல் சொல்லி திரியிறோம். கோல் சொல்றதுல முதலாவது இடம் பொம்பளை தான். ஆம்பளை கோல் சொல்ல மாட்டான். ஆம்பளை போக மாட்டா வரான்னு அடிப்படை படி சண்டை பிடிக்க 2 பேர் கத்தியால குத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போவான. அங்க உள்ளதை இங்க சொல்லி, இங்க உள்ளதை அங்க சொல்லி தெரிய கொடுத்து ஆம்பளை கிடையாது. பொம்பளைதான் முக்கியமா இந்த விஷயத்துல பங்கெடுக்கிறாங்க. புறம் பேசுறதால எத்தனை விளைவுகள், எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இல்லாமலா இருக்கு தெரியுமா? சும்மா ஒரு வாய்க்கு அவள் போன இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அங்க தின்னுட்டு வாரத்துக்காக வேண்டி என்ன கொஞ்சம் பேர் இருக்காங்க. சும்மா பின்னர் 4 மணிக்கு கொடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போறேன், போய் அங்க போய் ஊர்பாலாய் அவளை பத்தி இவளை பத்தி காய்க்கிறேன். என்ன ஒரு டீ கொடுப்பா அவத்துக்கு திண்டு பட்டுவா. இதுக்கு போய் இல்லாத பேசி குடும்பங்களுக்குள்ள புருஷன் முண்டாட்டிக்குள்ள புலவை உண்டு பண்றது, புறம் பேசி திரியுது, கோல் சொல்லி திரிகிறது, இவ்வளவு மோசமான ஒரு செயல். இந்த நாவு தானே எனக்கு பயன்படுகிறது. அதான் ரசூல் சொன்னாங்க, பேசினா நல்லது, பேசுறது இல்லாத வாய் மூடி மௌனமா இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லா. யாரு செய்யறா? குர்ஆன் அல்லாஹ் தஆலா வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, வயலென்கின்ற கேடு, வயலென்கின்ற நரகம் யாருக்கு தெரியுமா? குறை கூறி புறம் பேசி திரிகிறவர்களுக்கு என்றான் அல்லாஹ். இதுல ஹுமஸா லுமஸான்னு 2 வார்த்தை இருக்கு. ஒன்று ஹுமஸான்னா குத்தலாக பேசுறது, குத்தி பேசுறது. சில ஆட்கள் பேசுவாங்க, இங்கால குத்தி அங்கால கம்பியார மையம் அப்படி பேசுவாங்க. இது பயங்கரமான வார்த்தையை கொண்டு பாவிக்கிறது. இது குத்தி பேசுறதை பத்தி எல்லாம் பேசுறா. எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை, எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையும் சாந்தமாக பேசினா, அழகா பேசுனா, அது அமைதியா பேசினா அது அழகா புரியும். எவ்வளவு ஒரு பெரிய சின்ன பிரச்சனையும் ஆத்திரமாகவும் கோபமாகவும் பெரிய பதட்டமாகவும் பண்பாடு இல்லாமல் பேசினா அது பெரிய ஒரு பாரதூரமான விஷயமா தெரியும். அதை பாவிக்கிற முறை வார்த்தையை பொறுத்துத்தான் அதனுடைய பாரதூரம் தெரியும். அப்ப குத்தலாக பேசுறது, குத்தி காட்டி பேசுறது, அவருக்கு பேசுறத இன்னொருத்தருக்கு பேசுற மாதிரி அவருக்கு பேசுறது, இது குத்தி காட்டி பேசுறதுக்கு ஹுமஸான்னு சொல்றேன். லுமஸாண்டா கஞ்சாடையால பேசுறது. இப்படி வாராரு, நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் வாராரு, கண்ணால காட்டி பேசுறதுக்கு லுமஸான்னு சொல்றேன். அப்ப குத்தலா பேசுறது, கஞ்சாடையா பேசுறது அல்லாஹ் தஆலா கேடன்றான், வயலென்கின்ற நரகம் என்றான் அல்லாஹ். என்னடாப்பா கண்ணால பேசுறதுக்கு நரகமா? அப்படி ஒரு கேள்வி வருமல்வா? சும்மா அப்படி கண்ணால பேசுறதுக்கு நரகமா? ஆமா. ஏன் நரகம்? சும்மா இல்லையே. நாம கண்ணால பேசுறது, வாயால பேசுறது, குத்தலா பேசுறது. நாம பேசுவோம், பொய் அவதூறு சொல்லுவோம், இல்ல அத பேசுவோம். பள்ளிவாசலுக்கு வந்து அந்த பள்ளிவாசல் காதெல்லாம் கலவரத்துட்டாங்க. கொஞ்சம் பேர் இருக்கான், தெளிவுல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த பள்ளியில இருந்து சவுதியில இருந்து காசு வருது, அள்ளி குமிங்கி வருது, அவர் 5-6 பேர் திண்டு இருக்காங்க கல்லு ரெண்டு பேசுவாங்க. உண்மையில அப்படி இருக்காது. அப்ப என்ன நடக்கும்? இந்த கதையை கேட்டு கேட்டு பார்த்து வெறுப்பு தூக்கி சொல்லி போயிடுவான். பள்ளிவாசல் நீங்க வச்சுட்டு படுங்கடா பள்ளி என்று ஓமா இல்லையா? அப்ப வேற ஒரு கூட்டம் வருவானுகள், பள்ளியை இருக்கிற எல்லா செட்டப்பையும் நாசமாக்குற ஒரு கூட்டம் வந்து பள்ளியை நாசமாக்கி போடுவாங்க. அதே மாதிரிதான் பாடசாலைக்கு ஒரு நல்ல டீச்சர் இருப்பாரு, அதே போல ஒரு பிரின்சிபல் இருப்பாரு. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பாடசாலை. ஒரு கொஞ்சம் பேர் தேவையில்லாம அந்த பள்ளி பாடசாலை சாமான் கலவுடுக்கானுகள், அதை கொண்ட வித்துட்டா இதை கொண்ட வித்துட்டான்னு கலைப்பாங்க, புறம் பேசி சும்மா புற சொல்லி திரிவாங்க. அதனால என்ன நடக்கும்? பாடசாலை அதிபர் டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போயிடுவார். இப்ப நல்ல அதிபர் பாடசாலைக்கு இழக்கப்படும்.
ஒரு ஆஸ்பத்திரியில் நல்ல ஒரு வைத்தியர் இருப்பார். இவனுக்கு போன நேரம் மறந்து ஒழுங்கா கொடுக்கலன்னு கோபத்துல அந்த வைத்தியரை மாத்துறதுக்கு ஓடி தெரியுவான். ஆஸ்பத்திரி ஜாமான வித்து போட்டான் என்று சொல்லி தெரியுவான், அவமானப்படுத்துவாங்க. அப்ப நிலைமை என்ன? நீங்களும் உங்களோட ஆஸ்பத்திரி போங்கடா போயிடுவான். அவங்க அந்த எங்காவது நடக்க வேற ஒரு சமூகத்துல ஒருத்தர் அந்த இடத்துக்கு இன்னொரு டாக்டர் வருவான். அவனும் தன்னை கடமையை செய்வான், வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்வான். நம்மட முஸ்லிம் சமூகம், நம்மட தாய்மாரி கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு நாம கவனமா செய்யணும் செய்வானா? அது இயல்பாக வராது. அது அவன் எதிர்பார்க்கிறார். அந்நிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் நம்மட ஊருக்கோ நம்மட சமூகத்துக்குள்ள ஒரு பணிக்கு வந்தாரா இருந்தா, சில ஆட்கள் இருக்கிறாங்க நம்மடவனை விட நல்லா செய்யற ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்களோட சமூகத்துல கடமைக்கு மேலால கடவுளுக்கு பயந்து நாம பணி செய்யணும் என்று செய்யற நிறைய டாக்டர்மார்கள் சேர்மார்கள் அந்நிய சமூகத்துல இருக்கிறாங்க. முஸ்லிம் சமூகத்தில் என்று முஸ்லிம் ஆக்கள் என்று நாம நம்பி எடுத்தோம்னா அவங்கள விட மோசமா வேலை செய்யறவனு இருக்கிறான் கொஞ்சம் பேரு. அது நாம பார்க்கத்தான் செய்யறோம். ஆனால் பொதுவான ஒரு விஷயம் என்ன, இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்தாருன்னா அவரோட தார்மீக கடமை அவர் செய்வார், அவ்வளவுதான். ஒரு முஸ்லிம் சமூகத்தில் ஒருத்தன் இருந்தாலுண்டா நம்ம சமூகம் ஒன்று துடிப்போட செய்வோம். அப்ப இருக்கிறவனை ஓட்டங்காட்டுற வேலையை பார்த்தா இருக்கிறவனுக்கு இல்லாத சொல்லி பொய்ய சொல்லி அவங்களுக்கு சொல்லி குறை சொல்லி புறம் பேசி தெரிஞ்சு அவருக்கு ஓடுனாங்கடா இன்னொருத்த வருவான். அப்ப நமக்கு கிடைக்கிற நனவுகள் இல்லாம போகும். இப்ப இப்படி எல்லாமே ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா அங்க குறை சேர்ற, அங்க என்ன இருக்கு இங்க அங்க பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லி கிளி எந்த அளவுக்குண்டா சாப்பாடே போடுவாங்க கல்யாணங்களை திறப்பா. கடைசி நேரத்தில கை உடைக்கிறதுக்கு ஒரு துண்டு கிடைக்கும், அவர் பேப்பர் கிடைக்காம நல்லா திண்டு போட்டு வந்து என்னமா சொல்லுவானுங்கள், எல்லாம் கை உடைக்க ஒரு பேப்பர் வரல ஏந்துவாங்க, கழுத்து வரையும் திண்டு போட்டு வந்து செல்லுவாங்க வெளியா. இப்படி எத்தனையோ குறைகளை தேடி தேடி கல்யாணங்கள்ல பிரச்சனையை உண்டு பண்ணி இருக்கிற கல்யாணத்தை இல்லாமலாக்கி ரெண்டாக்கி நாசமாக்கினாக்கள் எவ்வளவு தெரியும். ஒரு காலம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் அப்படி இல்லை. இப்ப உள்ள நல்ல ஒரு நாகரிகமான சமுதாயம், இளம் வாலிபர்களும் இளப்பெண்களும் உருவாகிட்டாங்க. இந்த மாதிரியான சண்டைகள் இல்லை. ஆனா ஒரு காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல கல்யாணம் வந்தாலே சண்டை, மாப்பிள்ளை வரக்குள்ளே சண்டை. மாப்பிள்ளை வார நேரத்தையில மாப்பிள்ளையோட மூத்த மச்சான் போய்கிட்டு போயிடுவாரு, அவருக்கு மரியாதை செலுத்தறியாமல் ஓடும், அவரை கூப்பிடறியாமல் ஓடும். மூத்த மச்சான கவர் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு ரெண்டு மச்சானம் போகும். இப்படி எத்தனையோ முசீபத்துகள் ஒரு காலத்துல நம்ம சமூகத்துல இருந்து இதெல்லாம் என்ன காரணம்? குறைவன் குறசவடி புறம் பேசி எல்லாத்தையும் கெடுக்கிறவன்களால சமூகத்துல பாரிய விளைவுகள் ஏற்படுது. அப்ப அல்லாஹ் இந்த கஞ்சாடையா பேசினதுக்கு குத்தலா பேசுறதுக்கு நரகம் கொடுக்குற நியாயம் தானே? இது கண்ணை காட்டுறதுக்கு நரகமாடாப்பா என்ற கேள்வி வரும். நரகம் தான். நீ கண்ணை காட்டுறதால எவ்வளவு உடைவு நடந்திருக்கு உலகத்துல. அப்ப அந்த மாதிரியான முறையில நம்ம வாழ்க்கையை செட் பண்ணிட்டு நம்மளோட தவறுகளை எல்லாம் களைஞ்சி சரிவுல கண்டு இந்த நாம சரியான முறையில பயன்படுத்தி மறுமையில சொர்க்கத்துக்கு போகணுமே அழிய காலமெல்லாம் செஞ்ச எல்லா நன்மைகளையும் இந்த நாம பேசி எல்லா நன்மை அடிச்சுக்கிட்டு வெறுங்கையோட அல்லாஹ்கிட்ட கூப்பிடான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஃப்லிஸ் தத்ரூன முஃப்லிஸ். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, முஃப்லிஸ் என்ன? நஷ்டவாதி, பங்குரோத்துக்காரன். அதாவது செல்வம் எல்லாம் இருந்து நஷ்டம் அடைஞ்சு போனவன பங்குரோத்துக்காரன் சொல்றேன், நஷ்டவாதி. உங்கள் முஃப்லிஸ் யாருன்னு தெரியுமா? சஹாபாக்களை கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தெரியாத சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்படி முஃப்லிஸ் யார் தெரியுமா? உலகத்துல வாழும் காலங்கள்ல நிறைய தொழுதிருப்பான், நோம்பு முடிச்சிருப்பான், தானம் தர்மம் செஞ்சிருப்பான், நன்மைகள் எல்லாம் மலையாளம் அள்ளிக்கொண்டு வருவான் மறுமையில் அல்லாஹ் சன்னிதானத்துல. ஆனா உலகத்துல வாழும் காலங்கள்ல எவனுக்காவது ஏசிருப்பான், எவனுக்காவது அடிச்சிருப்பான், எவனையாவது சொத்துக்கள் எடுத்திருப்பான், யாரையாவது மனநோகம் நடந்திருப்பான். அந்த நேரத்துல ஒரு மனுஷன் வருவான், வந்து யா அல்லாஹ் வரபனியாதா, யா அல்லாஹ் இவன் எனக்கு அடிச்சான், யா அல்லாஹ் இவன் எனக்கு ஏசினான் என்று மறுமையில அல்லாஹ் சன்னிதானத்தில் அவன் குற்றம் சொல்லுவான் இவனுக்கு எதிராக. அப்ப அல்லாஹ் அவன்கிட்ட இருந்து நன்மைகளை எல்லாம் பறிச்சு இவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் கணக்கு தீக்கிற அப்படித்தான். அங்க காசு பணம் கிடையாது, நன்மை தீமை ரெண்டும் தான் தீக்கும். அல்லாஹ் அடி வாங்கினவனுக்கு ஏற்றி வாங்கினவனுக்கு ஏசினவனுக்கு திறந்து அவன் தொழுகை நோம்பு சக்காத்தெல்லாம் பறிச்சு அவனுக்கு கொடுப்பான். கொடுத்து 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 எல்லாம் இப்ப ஒத்த வருவான், அப்படி இன்னொத்த வருவான், இன்னொத்த வருவான். இந்த ஏசிக்கிட்டே பேசிக்கிட்டே புறம் பேசிக்கிட்டே திடீர்னு ஒருத்தனுக்கு மட்டும் பேசுறதையே உலகத்தில் நிறைய பேருக்கு பேசியிருப்பான். அப்ப ஒவ்வொருத்தனா வருவான்.
இவன் என்ன பத்தி பெரிய பத்தி பேசினான், இவன் பேசினத்தானா இந்த குடும்ப பிணிஞ்சி, இவன் பேசினத்தானா எனக்கு சீரழிவன் வருவான். ஒவ்வொருத்தனா வர வர அவனுக்கிட்ட இருந்து அல்லாஹ் நன்மையெல்லாம் பறிச்சு இவனுக்கு கொடுப்பான். கொடுத்து போட்டு நன்மை முடிஞ்சதுக்கு பிறகு இன்னும் யாராவது வருவான். யா அல்லாஹ் இவன் எனக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய வேலை இருக்கு, கடன் தரவனும் தராமுட்டு நான் வாங்கி செல்ல பிள்ளை நன்மை இல்லையா, இவனுக்கிட்ட இவன் செஞ்ச பாவத்தை தலையில அவன் தலையில கட்டி இவனை கொண்ட நரகத்துல இறங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மளோட வாய ரொம்ப கவனமா போடிக்கணும், மிச்சம் கவனமா இருக்கணும். சும்மா கிடையாது, கையில அம்புட்டதெல்லாம் பேசுற கிடையாது. அதனால அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ் நமக்கு தந்த விஷயத்துல ஆகப்பெரிய ஒரு அருளான ஒரு நாவு, இதை கொண்டு நாம நன்மையின் பக்கமாக வீடேற்றம் பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.